இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ எடை இருக்கீங்கன்னா, என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட 10% வெறும் கழிவுகளால் ஆனது தான் நம்முடைய உடல். இந்த கழிவு நீக்கத்தை நீங்கள் முழுசாக சரி பண்ணுற வரையிலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வெயிட் லாஸில் இருக்கீங்களோ, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இருக்கீங்களோ, முதல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அல்லது சித்த மருத்துவரை அல்லது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அங்கே காய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் மெடிசன் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே போய் அவங்கள பார்த்து எனக்கு உடல் சுத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லாதீங்க, உடல் சுத்தி செய்யணும். உடல் சுத்தி செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி 6 நாளைக்கு நெய் மருந்து கொடுத்து 7ஆவது நாள் பேதிக்கு உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 நாளும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் தேவை. பேதிக்கு எடுக்கக்கூடிய அன்றைக்கு என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எடை நீங்கள் எந்த பெரிய முயற்சியும் எடுக்காமலே குறைந்து போகிறத பார்க்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் வேணும்னா டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸ் இல்லாத வெயிட் லாஸ் ஒரு ப்ராப்பர் வெயிட் லாஸாக இருக்காது.